ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 21 டேஸ் ஆன்டி ஏஜிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா டே 21. இன்னையோட இந்த சேலஞ்ச் முடிய போகுதுங்க. லாஸ்ட் டே வந்துட்டோம். இன்னைக்கு ஒர்க் அவுட் கிடையாது தான், ஆனால் அதை விட முக்கியமான விஷயத்தெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சேலஞ்ச் மூலமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, நான் 10 கிலோ வெயிட்டை குறைச்சிட்டேன், நான் 10 வருஷம் பின்னாடி போயிட்டேன், ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கண்டிப்பாக எல்லாரும் 5 கிலோ வெயிட்டை குறைக்க முடியும், 5 வருஷம் பின்னாடி போக முடியும்னு சொன்னேன். ஆனால் தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது உண்மை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? நிறைய பேர் பயாலஜிக்கல் ஏஜை பிரேக் பண்ணி ஆன்டி ஏஜிங்காக மாற முடியும், கொண்டு வரலான்னு சொன்னேன். ஆனால் அதையும் உண்மை நீங்கள் இந்த இடத்துல நிரூபிச்சிட்டீங்க. இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு காரணமான நமக்கு ரோல் மாடலாக இருந்து நம்ம எல்லாரும் வழி நடத்தின பிரையன் ஜான்சன் சாருக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் இப்படி ஒரு ரிசர்ச்சில் இறங்கலைன்னா இந்த மாதிரி சேலஞ்சுக்கான முயற்சியை நாமளும் எடுத்துருக்கவே மாட்டோம். அடுத்த தேங்க்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க. ஏன்னா இந்த சேலஞ்சை முழுக்க ஆன்டி ஏஜிங் சேலஞ்சை வெற்றிக்கான சேலஞ்சாக மாற்றி கொடுத்தீங்க. அதனால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் சொல்லியே ஆகணும். இந்த 21 டேஸ் சேலஞ்சை நீங்கள் கடந்து வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை, நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அது என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 நாள் நானும் அப்படி தான் அனுபவித்தேன். பைக்கில் போகிறதுனாலே எனக்கு பயம். ஏன்னா எங்கே கீழே விழுந்து அடிபட்டுற போகுதுங்கிறதுனால பயந்துட்டு இருப்பேன். நிறைய குக்கும்பர் இளநீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடிக்கவே மாட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஆகிடுமோங்கிற பயம். வெளியில் மழையில் நினைஞ்சா பயம். அதுக்காக வெளில போகிறதையே கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏதாவது ஹெல்த்துக்கு பிரச்சனை வந்து ஃபீவர் ஆகிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு போகிறதுக்கு பயம். ஏன்னா நான் மட்டும் போய் பிரயோஜனம் இல்லை, ஒய்ஃபும் வந்தால் தான் வீடியோ எடுக்க முடியுங்கிற பயம். ஒய்ஃபு கிட்ட கிட்டத்தட்ட சண்டையே போடுறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா வீடியோவில் சிரிக்கலைன்னா அந்த வீடியோ அழகாக இருக்காதுங்கிற பயம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பயந்து நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டு கொடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த 21 டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு உங்கள் முன்னாடி வந்து பேச முடியுது. தொடர்ந்து வீடியோவும் நம்ம போட முடியுது. நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஹிமாலய சாதனையை உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இப்படி கஷ்டப்பட்டு உருவான இந்த ஆன்டி ஏஜிங் சேலஞ்சை நம்ம தொடர்ந்து அனுபவிக்கணும்னா, இப்படியே இந்த சேலஞ்சை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இதை பண்ணாமல் விட்டோம்னா மறுபடியும் நம்மளோட பயாலஜிக்கல் ஏஜ் அதிகமாகிடும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம 21 டேஸ்க்கான செல்ஃப் எவாலுவேஷன் சார்ட் கொடுத்தோம். அதில் 10 விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு வேளை முடியலன்னா 5 விஷயத்தை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்த 5 விஷயத்தை நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஆல்டர்னேட்டாக மாற்றி ஒன்றா விட்டு கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கே தெரியாது உங்கள் ஏஜ் இன்னும் கம்மியாகிட்டே இருக்கும். ரொம்ப இளமையாக மாறுவீங்க, ஹெல்த்தியாக மாறுவீங்க, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை நான் பார்க்குறேன், அது சூப்பராக வந்துச்சுன்னா நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பேர் சேலஞ்ச் ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தால் தடங்கள் ஆகி பண்ண முடியாமல் பாதியில் விட்டுருப்பீங்க. இப்போ இந்த சேலஞ்சோட ரிசல்ட் எல்லாம் பாருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் கம்முன்னு இருக்காதீங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சா கூட ஜனவரியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டை நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கும் காத்துக்கிட்டு தாங்க இருக்கு. அப்புறம் இப்போ முக்கியமான விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 50,000 ஒர்த் உள்ள கிஃப்ட் கொடுக்க போகிறதா நம்ம சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வின்னருக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ஒர்த் உள்ள ஆர்பிட்டர் கொடுக்க போகிறோம். ரன்னருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ஒர்த் உள்ள ஆர்பிட்டர் கொடுக்க போகிறோம். அடுத்த 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல் கொடுக்க போகிறோம். 1,500 rupees ஒர்த் உள்ள வேயிங் ஸ்கேல் கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன வெயிட்டில் இருந்தீங்க, முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்க, எத்தனை வருஷம் நீங்கள் பின்னாடி போயிருக்கீங்க, ஆன்டி ஏஜிங்கை ஃபீல் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்ச் லாஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை சுருக்கமாக 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோவாக பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அனுப்பணும், இப்படி லேண்ட்ஸ்கேப்பிங்கில் அனுப்பக்கூடாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆர்டி ஃபிட்னஸ்ங்கிற வார்த்தையும் ஆன்டி ஏஜிங் சேலஞ்சுங்கிற வார்த்தையும் அந்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி டிக் அடிச்ச செல்ஃப் எவாலுவேஷன் சார்ட்டோட ஃபோட்டோ இருக்கணும். அது கூட இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இது சம்மந்தமாக சேலஞ்ச் சம்மந்தமாக பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ இருக்கலாம், இல்லை டெய்லி வெயிட் செக் பண்ணது இருக்கலாம். என்னென்னலாம் உங்களோட எவிடன்ஸ் இருக்கோ அது அத்தனையும் நீங்கள் அனுப்ப உங்களோட லீடிங்கில் உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் டிசம்பரோட 31க்கு முன்னாடியே அனுப்பிடணும். ஜனவரியில் வர்றதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அப்புறம் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்டை குறைச்சதா நாங்கள் கணக்கில் எடுத்துப்போம். அதனால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து செலெக்ஷனில் வச்சுப்போம். அதனால் முன்னாடியே அனுப்பிடுங்க. இதையெல்லாம் நீங்கள் வந்து அனுப்புறது இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேருந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுவாங்க, டீட்டெயிலெலாம் கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் உங்கள்கிட்ட பேசுவேன். இது பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் அனுப்பின விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு முன்னாடி கிஃப்ட் எல்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதில் எல்லாமே உங்களுக்கான விஷயமா தான் இருக்கும். இதில் அதிக பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இதை குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இதில் எந்த ஓர வஞ்சனையும் இருக்காது, உங்கள் முன்னாடியே நடக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸுங்க சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க.
ஒருத்தன் பயங்கர சாமி பக்தன், இன்னொருத்தன் அதுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர், சாமியே கும்பிட மாட்டான். சாமி கும்பிடாத சொல்லியிருக்கிறான், நான் வெளியிலே வெயிட் பண்ணுறேன், நீ போய் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றவன் உள்ளே போயிருக்கிறான். உள்ளே போய் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தாழ்வாக பெல்லு தொங்கியிருக்கு. குனிஞ்சிக்கிட்டே கும்பிட்டுட்டு போனதில் கவனிக்காமல் அந்த பெல்லில் மோதி பயங்கரமான அடிப்பட்டு பிளட்டு தலையிலேருந்து ஊற்றுது. உள்ளே இருக்கவங்கலாம் ஹெல்ப் பண்ணி அவரை சரி பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த வெளியில் சுற்றிட்டு இருந்தாப்புல இல்லை ஒரு ஃப்ரெண்டு, அவர் கடத்தோடு சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கீழே கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees நோட்டை எடுத்துருக்கிறாரு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஃப்ரெண்டு வந்தால் காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வாசலில் வெயிட் பண்ணுறாரு. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பயங்கர பிளட்டோட தலையில் அடிபட்டு வெளில வராப்புல. ஒரே சந்தோஷமாகி சொல்கிறாப்புல, டேய் பாத்தியா, நான் வந்து வெளில ஜாலியாக சாமி கும்பிடாமல் சுற்றினேன், எனக்கு 500 ரூபாய் கிடச்சிருக்கு, நீ போய் சாமி கும்பிட்டா உனக்கு தலையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாகறாப்புல. இதை மேலே இருந்து பார்த்த பார்வதிக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. நேராக சிவன்கிட்ட போகிறாங்க. போயிட்டு, என்ன நியாயம் இது, உங்களையும் நம்பி கும்பிட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டு பிளட் வருது, உங்களை வெறுத்து வெளியில் சுற்றுறவனுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் காசு கிடைக்குது, இப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உள்ளே போகிறவன் மட்டும் போகாமல் வெளியிலே இருந்திருந்தான்னா அவன் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவன் தலையே போயிருக்கும். உள்ளே போனதுனால அவன் தலைக்கு மட்டும்தான் அடிபட்டது, தலை தப்பிச்சுது. ஆனால் வெளியில் இருந்தான்ல, இவன் மட்டும் உள்ளே போயிருந்தானா அவன் கல்லில் படுற மாதிரி ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுருந்த, அந்த பொக்கிஷத்தை கிடைக்காம இவன் வெளியிலே 500 ரூபாவோட எடுத்துகிட்டு வெளியே போயிட்டான். யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதானே அமையும், அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் பார்வதி ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களாம். அதே மாதிரி தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சேலஞ்சை பண்ணால் என்ன வரும், நான் பண்ணலன்னா என்ன வரும், பண்ணி பார்க்கலாமா வேண்டாமா, இப்படி குழப்பத்தில் நிறைய பேர் வெளியிலே நிற்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கிது, அதோட முடிச்சிடறாங்க. ஆனால் இறங்கி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் ஆபத்து அப்படின்னு நினைக்கிறோம். தலை போகிற விஷயமெல்லாம் இருந்திருக்கும், ஹெல்த் பிரச்சனையில், அது எல்லாமே சரியாகி நல்லா இருக்கும். இன்றைக்கி பொக்கிஷத்தெல்லாம் நிறைய அள்ளிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது நல்ல ஆன்டி ஏஜிங்காக இருக்கட்டும், இன்ச் லாஸாக இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொக்கிஷத்தெல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க. அது உள்ளே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கிடைச்சிருக்கும் பொக்கிஷம்லாம். மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா? இந்த பொக்கிஷம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 21 days சேலஞ்ச் 3 லெவலில் இருக்குங்க. பிகினர் லெவல் இருக்குது, அட்வான்ஸ் லெவல் இருக்குது, இன்டர்மீடியட் லெவல் இருக்குது. அப்புறம் நம்மளோட பெரிய ஆப்ஸை கம்மி பண்ணுறதுக்கு 49 days சேலஞ்சுன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரு பாடியை டோன் பண்ணக்கூடிய 99 days சேலஞ்சுன்னு வச்சுருக்கோம். 10 குறைக்கு இப்போ ஒரு வைரத்தையும் சேர்த்துருக்குறோம் நம்ம. அதான் ஆன்டி ஏஜிங் சேலஞ்ச். இது எல்லாமே அது உள்ளே கொட்டி வச்சுருக்கோங்க. மூட்டையை கட்டிட்டு அள்ளிட்டு போங்க. இந்த சேலஞ்ச் எல்லாம் வச்சு தான் நீங்கள் பார்க்குற இன்றைக்கி சிற்பம் மாதிரி பார்க்குற அத்தனை பேரையும் நம்ம செதுக்கி எடுத்துருக்குறோங்க. இந்த ரிசல்ட் உங்களுக்கும் வேணும்னா யோசிக்காமல் இன்றைக்கி ஆரம்பித்தா கூட இந்த ஜனவரியில் நீங்களும் சூப்பராக அவங்கள மாதிரி சிற்பமாக மாற முடியும். அதுக்கு பண்ண வேண்டியது, நம்ம கோயிலுக்குள்ளே நீங்களும் என்ட்ரு ஆகிறதுக்கு பாருங்கள். உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நான் கோயில்னு சொன்னது நம்ம ஆடி ஃபிட்னஸ் அன்லிமிட்டடாக தான் சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான பொக்கிஷம் இருக்குது, நீங்கள் எல்லா வகையிலும் எடுத்துகிட்டு போக முடியும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் நமக்கான வருஷம். இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் அடித்து தூள் கலப்பி நம்ம ஏறி போக முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பிரிய மனமில்லாமல் பிரியும் உங்கள் ஆர்டி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.